This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம SBOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் SBO ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்போட்டா பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் வாங்க பார்க்கலாம். சப்போட்டாவில் ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் பயன்கள் நிறையா இருக்குது. இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போட்டாவில் வைட்டமின் ஏ, பி மற்றும் இரும்பு சத்து, தாமிரம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து அதிகம் இருக்குது. சப்போட்டாவை வந்து பாலூட்டு தாய்மார்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த மல விலக்கியாக விளங்குது. சப்போட்டாவில் வந்து அதிக கலோரி உள்ளது. குடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் குடல் புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த கசிவை வந்து தடுக்கக்கூடியது சப்போட்டாவுக்கு இருக்குது. குடல் மற்றும் உணவு குழாய், இரைப்பை போன்றவற்றில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து சப்போட்டா வந்து சாப்பிட்றது மூலமாக அது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டிபி நோய் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து சப்போட்டா ஜூஸையும் ஒரு நேந்திர பழத்தையும் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நோய் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டாவை சாப்பிட்றது மூலமான சரியான பார்வையை வந்து உறுதி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா இந்த மாதிரி நோய் தொற்று வந்து சரி செய்யுது. பித்தத்தை குறைக்கிறதோட பண்பு வந்து சப்போட்டாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போட்டாவை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தை சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் வந்து குறையுது. சப்போட்டாவை சாப்பிட்றது மூலமாக கொழுப்பு படிகிறத வந்து தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான தோல் பராமரிப்புக்கு வந்து சப்போட்டா வந்து ஒரு சிறந்து விளங்குது. தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு வந்து சப்போட்டா சாப்பிட்றது மூலமாக அதை தடுக்கிறதுக்கு சப்போட்டாவுக்கு பயனளிக்கிறது. சப்போட்டாவை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கால்சியம் மற்றும் பரஸ்பர சத்து வந்து கணிசமாக இருக்கிறனால எலும்புகளுக்கு வலுவாக்கக்கூடிய தன்மை வந்து சப்போட்டாவுக்கு இருக்குது. அதனால நம்ம வந்து சப்போட்டாவை எல்லோரும் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அளவு எல்லாருக்கும் முடியக்கூடிய விலை கம்மியான பழம்னா அது சப்போட்டான்னு சொல்கிறோம். அதனால் எல்லோரும் சப்போட்டாவை வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி சப்போட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.